வணக்கம் நண்பர்களே. தற்பொழுது இலங்கையில் மின்சார பிரச்சனை ஒரு பெரும் பிரச்சனையாகவே மாறியிருக்கிறது. ஆகவே இந்த மின்சார பிரச்சனையை தீர்க்க வேண்டும். ஏற்கனவே சந்திரிகா அரசாங்கத்திலே மின்சார பிரச்சனை மிக பெரும் பிரச்சனையாக உருவெடுத்து சந்திரிகாவினுடைய ஆட்சிக்கே மிகப்பெரிய ஆபத்தாக அது மாறியிருந்தது. எனவே இந்த மிக மிக அத்தியாவசியம். அது பொருளாதாரத்துக்கு மிக முக்கியம். வெளிநாட்டவர்கள் முதலீட்டுக்கு மிக முக்கியம். திடீரென்று மின்சாரம் இல்லாமல் போனால் தொழிற்சாலைகள் இயங்காது. ஏன் ரயில்வேயே இயங்க முடியாமல் போய்விட்டது இந்த காலகட்டத்தில். ஆகவே இலங்கையினுடைய மின்சார பிரச்சனை, அதானி குழும வெளியேற்றம், ஆஸ்திரேலிய எனர்ஜி கம்பெனியினுடைய வெளியேற்றம் தொடர்பாக இன்று நாம் பேராசிரியர் கோபாலபிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் உங்களுக்கு நேரலுக்கும் வணக்கம். இலங்கையில் இந்த மின்சார பிரச்சனை இப்ப ஆண்டாண்டு காலமாக இப்ப கொத்மலை மின்திட்டம், ஏனைய மின்திட்டங்கள், நுரைச்சோலை மின்திட்டங்கள் இருக்கின்றன. திடீரென்று வறட்சி காலங்களில் மின்சாரம் இடையில் தடைப்படும். ஆனால் இப்பொழுது ஒரு பெரிய பாரதூரமான ஒரு பிரச்சனையாக இது மாறி இருக்கிறதே சார். இதனுடைய பிரச்சனை என்ன? எங்கே இருந்து அடிப்படை ஆரம்பிக்கிறது? இலங்கையில் மின்சார மூலங்களாக உங்களுக்கு நீர் மின்சாரம் இருக்கின்றது. அதை விட அனல் மின்சாரம், அதாவது டீசல் இயந்திரங்கள் ஊடாக புறப்படும் அனல் மின்சாரம் இருக்கின்றது. கலைநதிச அந்த அனல் மின்சார நிலையம் இருக்கின்றது. அதை விட நிலக்கரி மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய கோல் பவர் பிளான்ட், அது வந்து நுரைச்சோலையில் இருக்கின்றது. இதை விட மீளுருவாக்கம் செய்யக்கூடிய வகையில உங்களுக்கு தெரியும், சூரிய கதிர் ஊடாக நடைபெறுவது, காற்றாலைகள் ஊடாக, கடல் அலைகள் ஊடாக எல்லாம் உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த மீளுருவாக்க செய்யக்கூடிய சக்தி மூலங்கள் இருந்து கிடைக்கும் மின்சாரம் இலங்கையில் மிக குறைவா இருக்கின்றது. ஆகவே இங்க என்ன நடக்குது என்று சொன்னால், நீர் மின்சாரம் குறைவா இருக்கின்றது. ஆனால் தேவைகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே உங்களுக்கு தெரியும், டீசல் இயந்திரங்கள் ஊடாக மின்சாரத்தை பெறும்போது அது மிகவும் செலவு கூடியதா இருக்கின்றது. ஏன்னா இலங்கை டாலர் பற்றாக்குறையில் சிக்கி தவிக்கிற நாடு. அதனால்தான் சந்திரிகா அம்மையார் காலத்துல அந்த பட்டாரிங்க சொன்னது 98ஆம் ஆண்டு எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கின்றது. மிக மோசமான மின்வெட்டை எதிர்நோக்கிய காலம் அது. அதன் பிறகுதான் நுரைச்சோலையில அணுமில்லை ஒன்று அமைக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் அந்த பற்றாக்குறை முடிவுக்கு வந்தது. ஆனாலும் தேவைகள் அதிகமாக இருக்கின்றன. மின்சார கட்டணம் மிக அதிகமாக இருக்கின்ற இலங்கையில. அதே நேரம் சிஇபி, சிலோன் எலக்ட்ரிசிட்டி போர்டு, இலங்கை மின்சார சபை வந்து தொடர்ந்து நட்டத்தில் இயங்குகிற காலகட்டம் கூடுதலாக இருந்தது. ஒரு வருஷத்தில் 58,000 மில்லியன் ரூபாய்கள் நட்டமடைந்த காலமும் இருக்கின்றது. ஆகவே இந்த இடத்துல ஒரு கட்டத்துல அந்த அமைச்சிட பெயர் வந்து பவர் அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. அப்ப மின்சாரம் அடுத்தது மீளுருவாக்கம் செய்யக்கூடிய பலங்களை கொண்ட அமைச்சு என்று இருந்தாலும் மின்சார சபை அதை எதிர்த்து தங்களுக்கு அனல் மின்சாரமும் நிலக்கரி ஊடாகத்தான் தேவை என்று கூட செலுத்தி சம்பூரில் இன்னொரு அனல் நிலையம் கொண்டு வரவுக்கு முயற்சித்ததெல்லாம் வரலாறு. ஆகவே இப்பொழுது பிரச்சனை என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், தேவை அதிகமாக இருக்கின்றது. ஏனைய நாடுகளைப் போல இலங்கை அந்த மீளுருவாக்கம் செய்யக்கூடிய மின்சாரத்துக்கு சூரிய கலன் ஊடாக உற்பத்தி செய்யப்படுவதற்கெல்லாம் பெரிசாக செல்லவில்லை. இவ்வளவு காலம் அது காலதாமதம் ஏற்பட்டது. அதன் விளைவாகத்தான் இப்பொழுது நிலைமை சிக்கலாயிருக்கின்றது. ஒரு குரங்கு பாய்ந்து பாணந்துறையில் குரங்கு பாய்ந்ததால் ஒட்டுமொத்த நாடும் இருளில் மூழ்கு என்பது தொழில்நுட்ப ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. இன்னும் அந்த உண்மையான விவரம் வெளியே வரல. ஆனால் எனக்கு தெரிந்த தகவலின்படி மின்சாரத்து தடங்கள் ஏற்பட்டால் உடனடியாக நுரைச்சோலையில் மூன்று மின்பரப்பாக்கிகள் இயங்குகின்றன. அந்த மூன்றையும் உடனடியாக நீங்கள் கூட்டி குறைப்பது இயலாது என்று சொல்லுகிறார்கள். உடனடியாக கூட்டி குறைக்க இயலாது. அந்த மின் உற்பத்தி தன்மையை கூட்டி குறைக்க இயலாது. அதனால அந்த நாட்டில் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டால் அந்த 3 இயந்திரங்கள், சிலோட 1 இயந்திரம், 2 இயந்திரம், சிலோட 3மே செயலாகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இது ஒரு பிரச்சனையா இருக்கின்றது. அடுத்தது, அந்த இயந்திரங்கள் பழுதாகினால் சீன பொறியியலாளர்கள் தான் வர வேண்டிய தேவையும் இருக்கின்ற. அது அந்த தொழில்நுட்பம் இன்னும் இலங்கை பொறியியலாளர்களுக்கு அவர்கள் கொடுக்கவில்லையா அல்லது என்ன பிரச்சனை அது விளங்குதில்லை. ஆகவே இந்த சிக்கல் எல்லாம் உருவாகித்தான் இன்றைக்கு அந்த திடீரென ஏற்பட்ட மின்வெட்டு, அதன் பின்னரும் ஒரு மணித்தியால மண்டலத்தில் நேற்றெல்லாம் இருந்தது பாவக்கட்டு. அப்ப இந்த நேரத்துல தான் இந்த சிக்கல் உண்மையிலே என்ன நடக்குது என்றும் போதுதான் அதானி வெளியேறினது, ஆஸ்திரேலியாவின் யுனைடெட் பெட்ரோலியம் வெளியேறின கதை வெளியாயிருக்கின்றது. அதானி அவர்கள் உங்களுக்கு தெரியும், ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் இருக்கும் போது அந்த ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட்டு அது அடுத்த கட்டத்துக்கு போக முற்பட்ட போது புதிய அரசாங்கம் வந்து, புதிய அரசாங்கத்தின் வாதம் என்னன்னு சொன்னால்,
ஒரு அலகு மின்சாரத்தை இலங்கை கொள்வனவு செய்யும் அந்த தொகை அது டாலரில் சதவீதம் தான். அது இலங்கைக்கு பாதகமானது. அது குறைக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த ஒப்பந்தம் மீள புதுப்பிக்கப்பட வேண்டும், திருத்தப்பட வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்ததால் அது அதானி சில வேளை தங்களுக்கு அது சாத்தியம் இல்லை, அந்த அந்த இலங்கை கேட்கிற தொகை கொடுக்க இயலாது என்று ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. அதனால தடங்கள் ஏற்பட்டது. அந்த செய்தியை அதானி நிறுவனம் பிஓஐ போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டு சபைக்கு அறிவித்த உடனே அது ஊடகங்களுக்கு வெளியே வந்துவிட்டது. ஆனால் ஜனாதிபதிக்கு போக முதலே ஊடகங்களுக்கு வந்ததாகவும் தகவல் வெளியாகுது. அது எப்படி இது நடந்தது என்ற வாத பிரதிவாதங்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. அடுத்து ஆஸ்திரேலியாவோட யுனைடெட் பெட்ரோலியம் ஏன் வெளியேறியது என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனமும் லங்கா ஐஓசி இந்திய பெட்ரோலியத்திலே கொண்டு வரும் லங்கா ஐஓசி இந்திய நிறுவனமும் ஒரு வருஷத்துக்கு 1 மில்லியன் ரூபாய் கட்டணம் செலுத்துவதாகவும், ஆனால் ஆஸ்திரேலியாவோட நிறுவனம் ஒவ்வொரு தரமும் பெட்ரோலியம் கொண்டு வரும்போது கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டம் இருந்ததாகவும் இதை மாற்றி தருவதாக, அதாவது லங்கா ஐஓசிக்கும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கும் கொடுத்த அதே அந்த கட்டணத்தை செலுத்தலாம் என்று கூறிவிட்டு பிறகு அதை செய்து கொடுக்கவில்லை அவர்களுக்கு. அது நட்டம். ஒவ்வொரு தரமும் பெட்ரோல் வரும்போது அவர்கள் கட்டணம் செலுத்த வேண்டிய கட்டத்தால் அவர்கள் வெளியேறியதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஆக இது என்ன 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 விடயம் என்று தொகுத்து பார்த்தால், அந்த கோஆர்டினேஷன் அரசாங்கத்துக்கு இடையிலான, அமைச்சர்களுக்கு இடையிலான அல்லது அந்த 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 நிறுவனங்களுக்கும் அரசாங்கத்துக்கு இடையிலான தொடர்பு பலவீனமாக இருப்பதைத்தான் இதை காட்டுகிறது. இது வெளிநாட்டு முதலீடுகள் எங்களுக்கு அவசியமான தேவையான ஒரு காலகட்டத்தில் இவ்வாறு இடம்பெறுவது இலங்கை பொருளாதாரத்துக்கு நல்லதல்ல. இப்ப நீங்க சொன்னீங்க சீன பொறியியலாளர்கள் வர வேண்டும், இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அல்லது ரிப்பேர் பண்ணுவதற்கு வர வேண்டும் என்று. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, இது எல்லாமே ஒரு வகையான சிக்கலாகவே இருந்து கொண்டிருக்கிற தொடர்ச்சியாக. ஏற்கனவே நுரைச்சோலை நிலக்கரி இறக்குமதியில ஊழல் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இப்ப கடந்த அரசாங்கத்தினுடைய குறைபாடுகள் என்பது இங்கே தெரிகிறது, ஒரு பக்கம் தெரிகிறது. ஆனால் இவர்கள் உடனடியாக அதனை நிவர்த்தி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. மின்சார சபை ஊழியர்கள் கடந்த அரசாங்கத்திலே அதிகமான சம்பளம் கோரி போராட்டம் நடத்தினார்கள். அதிலே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. அப்ப இது ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னலுக்குள் சிக்கப்பட்டிருக்கிறதா இந்த எரிசக்தி பிரச்சனை? நிச்சயமாக இருக்கின்றது. என்ன சொன்னா, இலங்கை மின்சார சபையை பொறுத்தளவில் 3 விடயங்கள் இருக்கின்றன. மின்சாரத்தை உற்பத்தி செய்வது, அதை கொண்டு செல்வது, அடுத்தது விநியோகிப்பது. ப்ரொடக்ஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இந்தியா தமிழ்நாட்டில் கூட இது 3 நிறுவனங்களும் இருக்குது. ஆனால் இலங்கையில் ஒட்டுமொத்த தனி உரிமையும் மின்சார சபையிடம் இருக்கின்றது. அங்கே அவர்கள் கடும் பலமான தொழிற்சங்கத்தை கொண்டிருக்கிறார்கள். சில வேளைகளில் மக்கள் சிரிக்கக்கூடிய விடயங்களும் நடந்த வரலாறு உண்டு. என்றால் அந்த மின்சார மானியை சரியாக வாசிப்பதற்கென்ற ஒரு அலவன்ஸ் கொடுக்கப்பட்டது. அப்படி சொன்னால் வைத்தியர்கள் சரியாக வைத்தியம் செய்வதற்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்கலாம், பேராசிரியர்கள் சரியாக கற்பிப்பதற்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்கலாம், எல்லோரும் தங்களுடைய வேலைகளை சரியாக செய்வதற்கென்ற ஒரு அலவன்ஸ் கொடுக்கலாம். அப்படியெல்லாம் நடந்த வரலாறு இருக்கின்றது. ஆகவே இலங்கை அந்த சூரிய மின்சக்தியை பொறுத்தளவில் காற்றாலைகள் ஊடாக உற்பத்தி செய்கிற மின்சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த விடயங்களில் எல்லாம் இலங்கை ஒரு ஐடியல் லொகேஷன் இல்லை, சரியான இடத்தில் இருக்கிற மத்தியதர கோட்டுக்கு அண்மையா இருக்கிற எல்லா நாடுகளிலையும் வெப்பம் அதிகமா இருக்கின்றது. ஆகவே சூரிய கலங்களூடாக உற்பத்தி செய்வதில் இலங்கை கடுமையான தாமதத்தை கடந்த காலத்தில் இலங்கை எதிர்கொண்டது. அது மின்சார சபையும் அதுக்கு பொறுப்பேற்க வேணும். அரசாங்கம் அதுல மெத்தனமாக இருந்த வரலாறு இருக்குது. ஏன்னா மின்சாரத்தை சூரிய கலங்களூடாக உற்பத்தி செய்யும் போது ஒவ்வொருவர் வீட்டு உரிமையாளர் கைக்கும் அது போய்விடும். அவர்கள் அதை பொருத்தி அவர்கள் உற்பத்தி செய்து தேசிய வளங்களை இணைக்கும் போது அவர்கள் கட்டணம் செலுத்த தேவையில்லை. ஆனால் மின்சார சபை அவர்களுக்கு அவர்களுடைய உற்பத்தி செய்த அலகுகளுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் எவ்வளவு உற்பத்தி செய்கிறார்களோ அவர்கள் கட்டணத்தை கழித்து விட்டு மிகுதி தொகையை கொடுக்க வேண்டும். சில வேளை 80,000 கூட ஒருத்தர் உழைக்கலாம். அப்படி என்றால் மின்சார சபையின் பிடியிலிருந்து அந்த அந்த ஏகோபித்த தனியுரிமை நழுவிவிடும். ஆகவேதான் மின்சார சபை இதில் அக்கறை காட்டவில்லை, அதற்குரிய தயார் நிலையிலும் இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் உற்பத்தி செய்ய வலிக்கிட்டால் அவர்கள் உற்பத்தி செய்கிற மின்சாரம் தேசிய வளங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதையெல்லாம் பெறக்கூடிய நிலைமையில மின்சார சபை இயலளவை கொண்டிருக்கவில்லை. ஆக மின்சார சபை கடுமையான சீர்திருத்தங்களை வேண்டி நிற்கின்றது. அவருடைய தொழிற்சங்கம் மிக பலமானது. அவர்கள் அண்மையிலேயும் தங்களுக்கு போனஸ் தர வேண்டும் என்று கேட்டதாகவும், அரசாங்கம் அவர்களுக்கு போனஸ் கொடுத்தா எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் என்று அதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகின. ஆகவே இது அரசாங்கம் இது எவ்வாறு கையாளப் போகின்றது?
அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். உலக நாடுகள் எல்லாம் மிக வேகமாக மீளுருவாக்கம் செய்யக்கூடிய சக்தி மூலங்களை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றன. இலங்கையின் முன்னேற்றம் தாமதம் அடைஞ்சு கொண்டிருக்கின்றது. ஆகவே அரசாங்கம் மிக வேகமாக செயற்பட்டு இந்த சூரிய கலங்கள், காற்றாலைகள் ஊடாக மின்சாரம் உற்பத்தி செய்யக்கூடிய நிலைமை, கழிவுகள் ஊடாக உற்பத்தி செய்வது, கடல் அலைகள் ஊடாக உற்பத்தி செய்வதெல்லாம் உலகம் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கின்றது. அப்படி இல்லாவிட்டால் நீர் மின்சாரம் இலங்கைக்கு போதாது. அது மீளுருவாக்கம் செய்யக்கூடிய சக்தி தான். ஆனால் டீசல்லையும் நிலக்கரியிலையும் இலங்கை தங்கி இருக்குமாக இருந்தால் மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனை வருவது தவிர்க்க முடியாது. இப்பொழுது முக்கியமான ஒரு விஷயம், இப்ப அதானியோடு முரண்பட்டால், ஏற்கனவே ஜேவிபிக்கும் இந்தியாவுக்கும் ஆகாது என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இப்ப அதானியோடு முரண்பட்டால் நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடியோடு முரண்படுகின்ற ஒரு மாதிரி தான். ஏனெனில் அதானி வேறு மோடி வேறு என்ற அல்ல, அது உலகம் அறிந்த உண்மை. ஆகவே இது என்ன சிக்கலை ஏற்படுத்த போகிறது? உண்மையை சொல்ல போனால் தென்பகுதியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், இந்தியாவோட செய்யப்பட்ட பல ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. சேப்பானூர் ஒப்பந்தம் அவர்கள் முயற்சித்தார்கள். அதன் பிறகு கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கிழக்கு முனையத்தை கொடுப்பதற்கு முயற்சித்தார்கள். இதெல்லாம் தொழிற்சங்கங்கள் ஊடாக, குறிப்பாக சேப்பாவை வைத்தியர்கள் எதிர்த்தார்கள். கொழும்பு துறைமுகத்தில் உள்ள கிழக்கு முனையத்தை கொடுப்பதற்கு தொழிற்சங்கம், அங்கே இருந்த தொழிற்சங்கம் எதிர்த்தது. அதே போல இப்ப எட்கா, அது கூட இலகுவாக செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதையும் வைத்தியர் சங்கம் உட்பட பலரும் எதிர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த வகையில இந்தியா எனும் பொழுது பரவலாக தென்பகுதியில ஒரு 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 அந்யோன்யமான நட்புறவு இருப்பதாக நான் காணவில்லை. அதே நேரம் சீனா பக்கம் ஒரு மென்போக்கு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கொழும்புல துறைமுக நகரம் அமைக்கப்பட்டு 164 ஹெக்டேயர் சீனாவுக்கு 99 வருஷ குத்தகைக்கு கொடுக்கப்பட்ட போது அதை பெரிய எதிர்த்து போராட்டம் நடைபெறவில்லை. கம்பாந்தோட துறைமுகத்தை 99 வருஷத்துக்கு கொடுத்த போது அதற்கும் எதிராக போராட்டம் இடம்பெறவில்லை. அதை எதிர்த்து அறிக்கை விட்ட ஒரே ஒரு ஆண்டால் மஹிந்த ராஜபக்ஷ மட்டும்தான். ஆகவே தென்பகுதியிலே சீனாவுக்கு எதிரான ஒரு கருத்து உருவாக்கம் இல்லை என்பது போல தெரிகின்றது. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக ஒரு நிலை பரவலாக இருக்கின்றது. இதுக்கு காரணம் என்னுடைய கருத்து அல்ல. கடந்த காலத்தில் ஒவ்வொரு ஒப்பந்தங்களும் எவ்வாறு செயற்படுத்தப்பட முடியாமல் போகின்றன என்பதை வைத்துக்கொள்ள நான் பேசுகின்றேன். அடுத்தது இப்ப நீங்க சொன்ன இந்த அதானியுடைய மன்னார்ல காற்றாலைகள் ஊடாக மின்சார உற்பத்தி செய்ய நிலைமை, இந்த அரசாங்கம் எதிர்கட்சியா இருந்த போது அவர்கள் கடுமையா விமர்சித்தார்கள். இது அதானியிடம் கொள்வனவு செய்கிற மின்சார அலகுக்கான கொடுப்பனவு அதிகமாக இருக்கின்றது, நாங்கள் வந்தால் இதை மாற்றி அமைப்போம் என்பது. அதன்படிதான் அந்த தாமதங்களும் எல்லாம் ஏற்பட்டு, அது நான் நினைக்கிறேன் அதானிக்கு அப்படி செய்தால் தனது கம்பெனிக்கு லாபம் வராது என்ற ரீதியில நடக்கலாம். அவர் வெளியேறுவதாக அழைத்து விட்டு இலங்கை அரசாங்கத்துடன் சேர்ந்து இயங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் என்றும் சொல்லுகிறார். ஆகவே அரசாங்கம் முதலில் கூறியது, நாங்கள் இது கூடுதலாக இருக்கு, இலங்கைக்கு நட்டமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு, மீள நாங்கள் பேசி திருத்துவோம் என்று சொல்லி தான் பேசியது. இப்ப அரசாங்கத்துல கையில தான் பந்து இருக்கின்றது. அடுத்த கட்டத்துக்கு எவ்வாறு இந்தியாவுக்கு இல்லைன்னு சொல்ல போகிறார்களா, அதானியிட எங்களால் இயலாது என்று சொல்ல போகிறார்களா, அல்லது மீண்டும் பேசி ஒரு முடிவுக்கு வரப்போகிறார்களா என்பதை காலம் பதில் சொல்ல போகின்றது. ஆனால் நீங்க சொல்லுவது போல இந்த அதானி வெளியேறினால் அது இந்தியாவுக்கான சமிக்கை, நாங்கள் உங்களுடைய முதலீடுகளை எழுந்தமானத்தில் பெற மாட்டோம் என்ற ஒரு செய்தி போகின்றது. அதுக்கு இந்தியாவோட எதிர்வினை என்ன, இலங்கை இதை எவ்வாறு எதிர்கொள்ள போகிறது என்பதெல்லாம் வருடங்கள் எல்லாம் மாதங்கள் எங்களுக்கு சொல்லிக்கிறோம். அடுத்து சீனாவினுடைய உதவி இங்கே வரப்போகிறது, பில்லியன் கணக்கான உதவி வரப்போகிறது என்றெல்லாம் குறிப்பிட்டார்கள். இந்த எனர்ஜி சம்பந்தமான விஷயங்களுக்கும் சீனா உதவி செய்ய போகிறதா? அந்த பெட்ரோலியம் கோர்பரேஷனோடு அவர்கள் ஒப்பந்தம் செய்திருந்தார்களே, அது என்ன நிலைமை? சினோபேக் வந்து விட்டது. சினோபேக் இப்ப லங்கா ஐஓசி மாதிரி சீனாவுடைய பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள்ல பேர் சினோபேக். அவர்கள் படிப்படியாக தங்களுடைய நிரப்பு நிலையங்களை நாடு முழுவதும் திறந்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து விட்டது. ஆகவே அவர்கள் எவ்வளவு நிரப்பு நிலையங்களை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தை பெறப்போகிறார்கள், அதை தங்களுடைய லங்கா ஐஓசி செய்த மாதிரி தங்களுடைய நிரப்பு நிலையங்களாக மாற்றப் போகிறார்கள் என்பது, எவ்வளவு வேகமாக அது நடக்கப் போகிறது என்பது ஒன்று. ஆகவே சீனா வந்து விட்டது. அதை விட உங்களுக்கு தெரியும், கம்பந்தோட துறைமுகத்துல 2 லட்சம் பீப்பாய்கள் பரல்களை சுத்திரியக்கூடிய மசகனை சுத்திரியக்கூடிய அந்த சுத்திரம் நிலையத்தை சீனா அமைக்க போகுது என்று ஒரு கதை ஜனாதிபதி கோலவுறவு அந்த பேச்சு வந்தது. அது உடனடியாக வரப்போகிறதா, காலந்தாமதம் ஏற்பட போகிறதா என்ற ஒரு பிரச்சனை. இலங்கைக்கு அவசியமாக டாலர் தேவைப்படுது.
அதே நேரம் கொழும்பு துறைமுக நகரத்தில் இன்னும் பெரிய அளவு முதலீட்டை சீனா செய்யவில்லை, காத்துக் கொண்டிருக்கின்றது. அதில் எவ்வளவு தூரம் சீனா வேகமாக தன்னுடைய முதலீட்டை கொண்டு வரப் போகின்றது. ஏன்னா 164 ஏக்கர் சீனாவோட கையிலமும் 105 ஹெக்டேர் 164 ஹெக்டேர் 105 ஹெக்டேர் இலங்கை கையிலையும் இருக்குது. ஆனால் என்ன பெரிய அளவு முதலீடு அங்கே வரவில்லை. ஆகவே இப்ப உங்களுக்கு தெரியும் இலங்கையிட கையிருப்பு டாலர் கையிருப்பு 6 பில்லியனா இருந்த 6 பில்லியனுக்கு சற்று அதிகமா இருந்து ஒரு 3 மாதமாக சிறிதாக குறைந்து கொண்டிருக்கின்றது. அப்ப டாலர் பெருமளவுக்கு வரவில்லை, அந்த கையிருப்பு குறைந்தும் கொண்டிருக்கின்றது. ஆனா அது 5-4 என்று குறையுமா இருந்தால் இன்னும் சிக்கல் உருவாகும். இன்னும் வாகனங்கள் வரும்போது வங்கியிடம் இருந்து டாலர் வெளியேறும். அதை மத்திய வங்கி சில வேளை தன்னுடன் உள்ள டாலரை வெளியே விட வேண்டும், பெற வேண்டும் என்ற நிலைமையெல்லாம் இருக்குது. ஆகவே பொருளாதாரம் என்ன உடனடியாக ஒரு எழுச்சியை கண்டுவிட்டது, ஒரு மீட்சியை கண்டுவிட்டது என்று சொல்ல இயலாது. இன்னும் சிக்கல் நிலைமை பல இடங்களில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. இப்ப அமெரிக்காவில அதானிக்கு எதிரான வழக்கு ஒன்று இருக்கிறது. அந்த பங்குச்சந்தை அந்த முதலீடு தொடர்பான ஒரு பிரச்சனை ஒன்று அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அமெரிக்காவினுடைய அழுத்தம் காரணமாக இலங்கையால அடுத்த மூவ் எடுக்க முடியாம இருக்கலாமா? அப்படி யோசிக்கலாமா? எல்லாம் இருக்கின்றது என்றால் ட்ரம்ப் வந்த பிறகு அவர் இந்தியாவை ஜோ பைடன் ஆட்சி காலத்துல பார்த்த மாதிரி பார்க்க போறாரா? இப்ப USAID உங்களுக்கு தெரியும், உலகம் முழுக்க ஒரு உதவி செய்த நிறுவனம். US ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட். அவர்கள் பல நாடுகளில் தங்களுடைய கிளைகளை எல்லாம் மூடி பலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது, இலங்கை உட்பட. ஆகவே அந்த வகையில ஜோ சொரோஸ் என்பவர் இந்தியாவில் தலையிடுவதாக என்று பரவலாக குற்றச்சாட்டு வந்திருக்கின்றது. ஆனா இந்த அரசாங்கம் இப்போ ட்ரம்ப் அரசாங்கம் வந்து கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து அந்த பைடன் இருந்த காலத்துல மாதிரி நடக்குமா? ட்ரம்ப் அவர்களுக்கும் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இடையிலான உறவு எவ்வகையானது, அந்த காலம் மாதிரி தொடருமா அல்லது இந்தியாவுக்கு ஒரு மென்போக்க கடைபிடிக்குமா என்றதெல்லாம் பொறுத்து பார்க்கப்படும். ஆனால் ட்ரம்ப்பை பொறுத்தவரை நான் ஊகிப்பது என்னவென்று சொன்னால், அவர் இப்போதைக்கு ரஷ்யாவுடன் மோதாமல் ஈரானை இஸ்ரேலோட சேர்ந்து கையாண்டு சீனாவையும் தன்னுடைய எதிரியாக கருதுறார். இப்பொழுது அவர் முழு கவனம் செலுத்துவது சீனா மீது தான் அதிக அழுத்தம், அடுத்தது ஈரான். இந்த இடத்துல ரஷ்யாவோட மோதக்கூடாது என்ற நிலப்பாடையும், ஐரோப்பா தன்னை விட்டு தூர போகக்கூடாது என்றால் ஹிட்லர் காலத்திலேயும் ஐரோப்பா தப்பியது அமெரிக்காவுடாக. ஆகவே அமெரிக்கா விட்டு ஐரோப்பா கூட தூர நிற்கக்கூடாது, அமெரிக்காவில தங்கி இருக்க வேண்டும், அந்த நிலைமையை உருவாக்க அவர் விரும்புவது போல தெரிகின்றது. ஆகவே இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்தியாவோட மிகப்பெரிய மோதலை அவர் கடைப்பிடிப்பாரா? ஆனா வரி என்று வரக்குள்ள அவர் விட்டுக் கொடுக்க வாய்ப்பு இல்லை போல தெரிகின்றது. வரி என்று வரும்போது அவர் எல்லா நாட்டையும் ஒரே மாதிரித்தான் பார்ப்பது போல தெரிகின்றது. அந்த வகையில் இலங்கை போன்ற சிறிய நாட்டுக்கு, ஏன்னா இந்தியா போல பெரிய நாட்டுக்கு USAID வராவிட்டால் பெரிய பாதிப்பு வர வாய்ப்பு இல்லை. இலங்கை போன்ற நாடுகளுக்கு அமெரிக்காவில் இருந்து நிதி வராவிட்டால், அமெரிக்க அந்த அரசார்பற்ற நிறுவனங்கள் இங்கே வேலை செய்யாவிட்டால் இலங்கைக்கு பாதகமான நிலைமை ஏற்படும். அது உண்மைதான். ஆனால் இப்ப USAID பொறுத்தளவில் 50% ஏழைகளுக்கு உதவிகள் செஞ்சது. ஆனா இன்னொரு 50% LGBT வந்து இந்த குடும்பத்தை சிதைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதாகத்தானே குற்றச்சாட்டுகள் வருது. LGBT உற்சாகப்படுத்தி இருக்கிறது, அடுத்து கே உற்சாகப்படுத்தி இருக்கிறது, லெஸ்பியனை உற்சாகப்படுத்தி இருக்கிறது, அதுகளுக்கு மில்லியன் கணக்கான ஃபண்டுகளை கொடுத்திருக்கிறது. ஏன் சார் இந்த குடும்பத்தை சிதைப்பதற்கான காரணம் என்ன சார்? அவர்கள் மேற்குலகத்தை பொறுத்தளவில் அவர்களுடைய கலாச்சாரம், அவருடைய குடும்ப உறவுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த இலகுவாகவே பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் விவாகரத்து செய்வது, 3 கல்யாணம் முடிப்பது, மற்றது ஆண் திருமணம் செய்வது, பெண்ணை திருமணம் செய்வன்ற நிலைமையெல்லாம் அவர்களுடைய கலாச்சாரத்தில் அது பரவலாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. ஆனால் இந்த வளர்முக நாடுகள், குறிப்பாக ஆசிய நாடுகள், தங்களுக்குரிய அது மத்திய கிழக்கு நாடு உட்பட தங்களுக்குரிய அந்த விழுமியங்கள் கலாச்சாரங்களை மிக இறுக்கமாக பற்றி பிடித்து நிற்கின்றன. அது எல்லா சமூகங்களும் தான். ஆகவே தங்களுடைய விழுமியங்களை இப்ப கல்வியில அவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள். ஆங்கில கல்வி உலகம் முழுவதும் வந்துவிட்டது. கல்வியில மிகப்பெரிய அந்த ஊடறுப்புகளை அவர்கள் சேர்க்கிறார்கள். அதே மாதிரி மத ரீதியாக அந்த உங்களுக்கு தெரியும் காலனி ஆதிக்கத்திலிருந்து அது இடம்பெற்றது உண்மை. ஆனா இந்த மக்களுடைய கலாச்சார ரீதியாகவும் அந்த இருக்கிற விழுமியங்களை அவர்கள் தங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டும் என்பதில் அவர்கள் குறியா இருப்பது போல தெரிகின்றது. ஆகவே எந்த அளவு தூரம் இதில் அவர்கள் வெற்றி பெறுவார்கள்? ஆனால் இவ்வளவு காலத்துக்கு அவர்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெறவில்லை. என்றால் ஒரு இனத்தின், ஒரு சமூகத்தில, ஒரு மிகப்பெரிய பிராந்தியத்தில
அந்த அவர்களுக்கு உரிய விளிமியங்களை உடைத்தறிவு என்பது சாதகமா இலகுவான விடயம் அல்ல. ஆகவே அவர்கள் அதற்கெல்லாம் நிதி செலவழிக்கிறார்கள் என்பது இப்பொழுது வெளியாகி கொண்டிருப்பது பல நாடுகளுக்கு அதிர்ச்சியா இருக்கின்றது. அது உண்மைதான், உண்மை. நீங்க சொல்றது உண்மைதான். அடுத்தது வந்து இப்ப மீடியாக்கள், இப்ப பிபிசி சொல்கிறது தங்களுக்கான ஊடகவியலாளர்கள், செய்தி சேகரிப்பாளர்களை நிறுத்திவிட்டோம், ஏனெனில் யுஎஸ்ஐட் பணம் கொடுக்காதால் என்று. அது என்ன பிபிசிக்கும் யுஎஸ்ஐட்டுக்கும் என்ன என்ன விஷயம்? இங்கதான் இங்கதான் முக்கியமான பிரச்சனை வருது என்று அவர்களுடைய இப்ப அமெரிக்காவை எடுத்துக்கொண்டு சொன்னால் தங்களுடைய அந்த கொள்கைகளை சில நிறுவனங்கள், தனிநபர்கள், அரசாங்கங்கள் உட்பட எல்லோரும் தங்களுடைய கொள்கைக்கு இசைவாக செல்ல வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் நிதியை கட்டுப்படுத்துவோம் என்பதுதான் விதியா இருந்திருக்கின்றது. அப்ப அமெரிக்கா நாங்கள் விரும்புகிறோமோ விரும்பவில்லையோ கிட்டத்தட்ட 30 டிரில்லியன் டாலரை உற்பத்தியாக கொண்ட நாடு, உலகத்தில் 25% நுகர்வை செய்வ நாடு, கிட்டத்தட்ட அவருடைய தலா வருமானம் $82,000. கடந்த 21ஆம் ஆண்டுக்கும் 23ஆம் ஆண்டுக்கும் இடையில 21, 22, 23ஆம் ஆண்டுகளுக்கு இடையே அவருடைய அமெரிக்கா தலா வருமானம் $12,000 அதிகரித்திருக்கின்றது. இதெல்லாம் இப்ப தனிநபர் வருமானம் இப்ப எங்கிறது $3,800. எங்கட மொத்த வருமானமே $3,800 இலங்கையில. இந்தியானது 2,800 அப்படி இருக்கின்றது. பாகிஸ்தான் 1,500 நிற்கின்றது. சிங்கப்பூர் $84,000 கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா $82,000 கொண்டிருக்கின்றது. அமெரிக்கான கடந்த 21ஆம் ஆண்டு, 22ஆம் ஆண்டு, 23ஆம் ஆண்டு தரவுகளை பார்த்தால் இந்த 21க்கும் 23க்கும் இடையில மட்டும் $12,000 அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அவை மிகப்பெரிய பொருளாதாரம். சார், இன்னும் ஒரு விஷயம். ஆனா அங்கதானே வரிசையில வந்து ஃபுட் பேங்குக்கு மக்கள் நிற்கிறார்கள், ஹோம்லெஸ் இருக்கிறார்கள். என்ன பிரச்சனை அப்ப? அது எப்படி சொல்லுவது என்று சொன்னால், அது செல்வந்த நாடு. ஆனால் சிலர் வந்து நீங்க சொன்ன அந்த அந்த விடயங்கள் உட்பட இந்த விழுமியங்கள்ல இருந்து அவர்கள் விடுபட்டு உழைக்காமல் அவர்கள் போதவஸ்துக்கு அடிமையாகி மதுபாவனைகள் அதிகமா அடிமையாகி நீங்க சொன்ன எல்ஜிபிடிக்குள்ள எல்லாம் போய் அவர்கள் எல்லாத்தையும் துளைத்து விட்டு நிற்பவர்கள் தான் அப்படி இருக்கிறார்கள். ஆனால் அங்கே அமெரிக்காவை பொறுத்த அளவில் ஐரோப்பாவில் அந்த சமூக பாதுகாப்பு அதிகமா இருக்கின்றது. ஆகவே அதுக்காக அந்த நாடு வறுமையான நாடு என்று சொல்ல இயலாது. ஏன்னா $82,000 என்பது அதை எவ்வளவுக்கு பங்கிட்டார்கள், ஏன் இந்த கீழ்மட்ட மக்களை அவர்கள் வீதிகளை உறங்க விடுறான்றதுதான் கேள்வி. ஏன் அது நடக்கவில்லை என்று. இப்ப யூகேலயும் அதான் பிரச்சனை. அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க சொன்னது போல பூட்டினோடு பேச்சுவார்த்தை நடத்தி உக்ரைன் போர நிறுத்தினா திரும்ப ஒரு பொருளாதார மீட்சி வருமா சார்? இப்ப இங்கிலாந்துல இருந்தே நாங்க யோசிக்கிறோம், தாக்கு பிடிக்க முடியாம இருக்கு. இங்க உள்ள பொருளாதார நிலவரங்கள் பொதுமக்களால தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கு. ஒரு சிலர் சொல்கின்றார்கள் ஊரோட போய் சேருவோம் என்று, ஊர்ல உள்ளவர்கள் சொல்கின்றார்கள் இங்க வரப்போறோம் என்று. இந்த நிலைமை உக்ரைன் யுத்தம் நிறுத்தப்பட்டா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கா பொருளாதாரத்துல? உக்ரைன் போர் நிறுத்தப்பட்டால் நிச்சயமாக மீட்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சொன்னால் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் இதுக்குள்ள சிக்கி இருக்கின்றது. அவர்கள் தொழில்துறையை விட்டு விலகி இப்பொழுது ஆயுதம் உற்பத்தியில தான் அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் பெருமளவு ஆயுதங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. மிகப்பெரிய அழிவு, அகதிகள் எண்ணிக்கை அதிகம். ஆக யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும். யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையில போர் நிறுத்தம் வர வேண்டும். ஓரளவுக்கு 2 பேரும் விட்டுக் கொடுக்க வேண்டும். ஆகவே உக்ரைனை கபலீகரம் செய்வதற்கு புட்டினை அனுமதித்தால் அது ஐரோப்பாவுக்கு மோல்டோவா போன்ற நாடுகளை மீண்டும் ரஷ்யா கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அந்த பிரச்சனை முடியாது. ஆகவே ட்ரம்ல நடவடிக்கைகள் அவர் உங்களுக்கு தெரியும். அவர் புட்டினோட பேசும்போது உபயநாதிபதி செலன்ஸ்கியோட பேசுறார், ஜேடி வான்ஸ். அதே நேரம் மேற்காசியாவில் கமாஸ் இஸ்ரேலுக்கு இடையில உறவுகள் எவ்வாறு அது அடுத்த கட்டத்துக்கு போகும்போது யுத்த நிறுத்தம், ஈரான் மீதான தாக்குதல் நடைபெறுமா, அது அங்கேயும் அமைதி ஏற்படுமா, சீனா வந்து சும்மா நீங்க சாதாரண இடைப்படக்கூடாது. நேற்று ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல 2 கப்பல்கள் சென்று விமானங்கள்லாம் பறந்து தங்களுடைய பொருளாதார வலயத்தை, பிரத்யேக பொருளாதார வலயத்தை மீறிவிட்டதாக ஆஸ்திரேலியா சொல்லுகின்றது. தென் சீன கடல்லையும் பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே இது எல்லாவற்றையும் பார்த்தால் சிக்கல் நிலைமை இலகுவாக தீரக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் வராவிட்டால் உலகம் மிகப்பெரிய பேரழிவை சந்திக்க போகின்றது. குறிப்பாக வேலை இழப்பு அதிகமாக இருக்கும், வறுமை அதிகரிக்க போகின்றது, கலவரங்கள் வர வாய்ப்பு இருக்கின்றது. மிகப்பெரிய பிரச்சனையை உலகம் எதிர்கொள்ளும். ஆனா இங்க இருந்து பார்க்கும் பொழுது நேட்டோவுக்கு ஃபண்ட் பண்ண மாட்டேன் அல்லது ஃபண்டை குறைக்க போகின்றேன் என்று ட்ரம்ப் சொல்கின்றார். ஐரோப்பிய நாடுகள் சொல்லுது
நீங்கள் குறிப்பிட்டது போலத்தான் உக்ரைன் போரை வந்து நிறுத்தினால் ரஷ்யாவுக்கு அது வாய்ப்பாக அமைந்துவிடும். ஆகவே ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே அவர்கள் புகுந்து விடுவார்கள் என்று இப்ப ஐரோப்பாவும் ட்ரம்பும் மிகப்பெரிய இடைவெளி ஒன்றை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதுல உண்மை நான் பார்ப்பது என்னன்னு சொன்னால், ட்ரம்மை நீங்க சாதாரணமாக போட வேண்டாம். உங்களுக்கு தெரியும், ஐரோப்பாவால் அமெரிக்கா இல்லாமல் தனித்து நிற்க இயலாது. ஐரோப்பா வந்து உங்களுக்கு தெரியும், ஜெர்மன் ஹிட்லர் உருவாகின போது ஜெர்மன் தான் அச்சுறுத்தலா இருந்தது. அப்ப ஜெர்மனை வீழ்த்துவதற்கு அமெரிக்காவை கூட்டிக் கொண்டு வந்துதான் ஜெர்மனை அவர்கள் வீழ்த்தினவர்கள். அப்ப ஜெர்மன் அந்த யுத்தம் ஹிட்லர் படையெடுத்த போது ஐரோப்பா விழுந்து விட்டது. ஆனால் அமெரிக்கா அதுக்குள்ள வந்து நோர்மண்டியில தலையிறங்கி பிரான்சில தலையிறப்ப செய்து அணிகள்லாம் திரட்டின பிறகுதான் ஹிட்லர் அடி வாங்க தொடங்கினவர். அவர் ரஷ்யாவில் அடி வாங்கினாலும் ஐரோப்பாவில் தோற்றது அமெரிக்கா வந்த பிறகு. இப்பொழுது புட்டின் அதே மாதிரி ஒரு ஹிட்லரா வந்து ஐரோப்பா விழுங்க நிற்கும் போது இப்பொழுது அமெரிக்கா ஆயுத உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றது. அமெரிக்காட தந்திரோபாயம் என்னவா இருக்கிறது நான் ஊகிக்கிறேன் சொன்னால், ஐரோப்பியர்கள் நீங்களும் மிக கூடுதலாக பாதுகாப்புக்கு செலவழியுங்கள், நேட்டோவில் நீங்க அதிகமா பங்களிப்பு செய்யுங்கள், ஐநா சபைக்கும் நீங்களும் பங்களிப்பு செய்யுங்கள், அமெரிக்கா மட்டுமே நீ செய்ய இயலாது. நான் சொன்ன ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த 2 வருஷத்துக்குள்ள $12,000 அமெரிக்க டாலர் அமெரிக்கன் தலா வருமானம் 12,000 அதிகரித்தது எப்படி என்று சொன்னால் ஆயுத உற்பத்தி. அப்ப ஐரோப்பா தன்னுடைய பாதுகாப்புக்கான செலவு அதிகரிக்கும் போது அமெரிக்க பொருளாதாரம் மிகப்பெரிய எழுச்சி அடையும். ஐரோப்பா நிறைய ஆயுதங்களை வாங்க வேண்டி வரும். ஆகவே இன்னும் அமெரிக்க பொருளாதாரம் வளரும். ஆகவே அமெரிக்க பொருளாதாரம் மிகப்பெரிய இடத்தை வகிக்க வேண்டும். யூரோ வந்த பிறகு உங்களுக்கு தெரியும், டாலர் கொஞ்சம் அந்த அந்த பின்தள்ளப்பட்டது. ஆகவே நீங்கள் அமெரிக்காவை விட்டு தள்ளி போக இயலாது, நீங்கள் அமெரிக்காவோட நிற்க வேண்டும் என்ற செய்தியை அவர் ஐரோப்பாவுக்கு கொடுக்கின்றார். அதில் அமெரிக்கா வெல்லும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஐரோப்பா அமெரிக்கா இல்லாமல் தாக்கு பிடிக்க இயலாது. இப்ப என்னன்னா, இப்ப இவ்வளவு காலமும் நாங்கள் யோசித்துக் கொண்டிருந்தோம். இப்ப ஜோ பைடன் அள்ளி பில்லியன் கணக்கில் டாலரை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ட்ரம்ப் ஒரே பிரஸ் மீட்ல சொல்லிட்டார், 500 பில்லியனை நீங்க மினரல்ஸா நீங்க எங்களுக்கு தர வேணும்னு சொல்லி. அப்ப ஒன்றுமே இலவசம் இல்லை, எல்லாம் அவர்களுடைய அந்த ரிசோர்ஸ் தொடர்பான விஷயங்களாகத்தான் இருக்கிறது இல்லையா சார்? அவர் ஒரு வணிகர். ட்ரம் டவர் என்ற மிகப்பெரிய வணிகர். அவர் அமெரிக்காவை பழையபடி மிகப்பெரிய எழுச்சி உள்ள நாடாக கொண்டு வர வேண்டும் என்றதுக்குரிய விஷயங்கள்ல காய் நகர்த்துறார். அவர் கனடா, மெக்சிகோ போன்ற நாடுகள், ஐரோப்பா ஒரே நேரத்தில் சீனாவோட, இந்தியாவோட எல்லா நாடுகளோட ஒரே நேரத்தில் வரிகள் மூலமாக மோதுவது அமெரிக்காவை மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாடாக கொண்டு வர வேண்டும், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய நாடாக கொண்டு வர வேண்டும் என்பதை குறிவைத்தான் அவர் நகர்த்துறார். ஆகவே அதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. மிக நன்றி சார். இப்ப இவ்வளவு நேரமும் நாங்கள் இலங்கையினுடைய நிலவரம் மற்றும் உலக நிலவரங்கள் என்னன்னா உங்களோட பேசிக் கொண்டிருந்தோம், அப்படியே தொடர்ச்சியா வேற விஷயங்களுக்குள்ள போய் விடுகிறது. மிக நன்றி சார் உங்களுக்கு. மீண்டும் மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம். உங்களுக்கு நேர்களுக்கு நன்றி.